அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நான் பேசுகிற விளங்குதா? சார் விளங்குது. ஓகே. ஸோ நம்மளோட ட்ரைனிங் ப்ரோக்ராமோட ஃபைனல் செக்ஷன் தான் இது. டொமைன் ரெஜிஸ்ட்ரேஷன் அண்ட் ஹாஸ்டிங் பிளான். டொமைன் ரெஜிஸ்ட்ரேஷனுங்கிறது ஆல்ரெடி நான் உங்களுக்கு வழங்கப்படுத்தியிருந்தேன். டொமைன் என்ன, ஹாஸ்டிங் என்னன்னு சொல்லி திரும்ப உங்களுக்கு நான் ஞாபகப்படுத்துகிறேன். டொமைன் என்று சொல்லப்படுகிறது உங்களோட வெப்சைட்டுக்கு ஒரு அட்ரஸை நம்ம பர்ச்சேஸ் பண்ணுறது. டிஃபால்ட்டாக டிப்பிக்கலி டொமைன் ரெஜிஸ்ட்ரேஷன் எப்படி வரும் அப்படின்னா, உங்களோட வெப்சைட்டை நீங்கள் ஒரு சர்வரில் ஹோஸ்ட் பண்ணுவீங்க. சர்வருங்கிறது நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஒரு கம்ப்யூட்டர் உண்டு. ஸோ வேறு ஒரு கம்ப்யூட்டரில் நீங்கள் உங்களோட வெப்சைட்டை நீங்கள் இன்ஸ்டால் பண்ணுற டைமில் உங்களோட வெப்சைட்டை அக்சஸ் பண்ணுறதுக்குன்னு சொல்லி நம்மளுக்கு ஒரு வழி உண்டு வேணும். எப்படி உங்களோட வெப்சைட்டை போய் பார்க்குற பர்டிகுலராக உங்களோட வெப்சைட்டுக்கு ஒரு அட்ரஸ் வேணும். ஸோ அந்த அட்ரஸுங்கிறது குறிப்பிட்ட கம்ப்யூட்டரில் இருக்கிற அந்த வெப்சைட் இருக்கிற அந்த கம்ப்யூட்டரோட ஐபி அட்ரஸ் சொல்லலாம். உங்களோட வெப்சைட்டுக்கு தனி ஒரு ஐபி அட்ரஸ் அப்படி சொல்லுவாங்க. ஓகே. ஸோ அந்த ஐபி அட்ரஸை நம்ம எல்லாராலையும் ஞாபகம் வச்சு கொள்ள முடியாது. உலகத்தில் நிறைய வெப்சைட் இருக்குது. ஒவ்வொரு வெப்சைட் நம்ம தேவைன்னு சொன்னால் நம்ம ஐபி அட்ரஸை வச்சு சர்ச் பண்ணுறோம் இல்லையா? ஒரு நாள் கூகுளில் போயிட்டு ஒன்று அட்ரஸ் பாரை போய் www.google.com அடிப்போம். தவிர அதுக்கு ஐபி அட்ரஸ் நம்ம ஒரு நாள் அடிக்கிறது. ஸோ அப்படி ஐபி அட்ரஸ் பாவிக்கிறது கஷ்டம், அது ஈஸி இல்லை. அதனால தான் அதை இலகுபடுத்துறதுக்காக வேண்டி அந்த ஐபி அட்ரஸுக்கு பதிலாக ஒரு நேமை கொடுக்குறது, ஒரு எல்லாராலையும் ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணக்கூடிய மாதிரி ஒரு நேமை கொடுத்து விடுறது. ஸோ அந்த வகையில் நம்மளோட வெப்சைட்டை ஒரு சர்வரில் ஹோஸ்ட் பண்ணதுக்கப்புறம் அந்த வெப்சைட்டை போய் பார்க்குறதுக்கு, அதாவது நம்மளுக்கு ஒரு ஐபி அட்ரஸ் தருவாங்க. நம்ம வெப்சைட்டுக்கு ஒரு ஐபி அட்ரஸ் தருவாங்க. அதாவது அந்த கம்ப்யூட்டர் எந்த கம்ப்யூட்டரில் இருக்கோ அந்த கம்ப்யூட்டர் ஐபி அட்ரஸ் தான் உங்களுக்கு தரப்பட போகுது. அந்த ஐபி அட்ரஸுக்குரிய நேம் தான் இந்த டொமைன் என்று சொல்கிறேன். ஓகே. இதில் நிறைய வெப்சைட் இருக்குது. இப்போ ஸ்ரீலங்காவில் சரி, ஃபாரினில் சரி, இந்த டொமைனை ரெஜிஸ்டர் பண்ணுறதுக்கு, ஹாஸ்டிங்கை செலக்ட் பண்ணுறதுக்கு வித்தியாசமான அல்லது நிறைய வெப்சைட்ஸ் இருக்குது. ஒரே வெப்சைட்டில் நீங்கள் டொமைனும் எடுக்கலாம், ஹாஸ்டிங்கும் எடுக்கலாம். அதே போல் வேறு டொமைனை பர்ச்சேஸ் பண்ணி இன்னொரு இடத்துல நீங்கள் ஹாஸ்டிங்கையும் செலக்ட் பண்ணலாம். ஸோ இது எல்லாமே நம்ம ஃபிசிக்கலாக போய் ஒரு நாள் பர்ச்சேஸ் பண்ணுறல, கடையில் பர்ச்சேஸ் பண்ணுற மாதிரி, இது எல்லாமே ஆன்லைனுக்குரிய நடக்கிற விஷயம் தான் இது. ஓகே. அந்த வகையில் நான் சில அட்ரஸ் டொமைன் பர்ச்சேஸ் பண்ணக்கூடிய சில இடங்கள் ஓகே நான் மெசேஜில் சென்ட் பண்ணியிருக்கிறேன் பாருங்க. உதாரணமாக இந்த 10 அதாவது நான் செலக்ட் பண்ணி எடுத்தது, சர்ச் பண்ணி செலக்ட் பண்ணி எடுத்துக்கிற சில ஹோஸ்டிங் ப்ரொவைடர் அல்லது டொமைன் ப்ரொவைடர் சொல்லலாம். இது எல்லாத்துலேயும் நீங்கள் டொமைனும் பர்ச்சேஸ் பண்ணலாம், த சேம் டைம் ஹோஸ்டிங்கையும் நீங்கள் செலக்ட் பண்ணலாம். ஓகே. ஸோ இதில் நீங்கள் தேவையான பார்த்துக்கொள்ளுங்க. ப்ரொசஸ் பிஹைண்ட் த சீன், ஒவ்வொரு அட்ரஸை தவிர நீங்கள் அதை பர்ச்சேஸ் பண்ணதுக்கப்புறம் நடக்கிற விஷயங்கள், எப்படி டொமைனை பர்ச்சேஸ் பண்ணி நம்மளோட ஹோஸ்டிங்கோட எப்படி கனெக்ட் பண்ணுற விஷயங்கள்லாம் ஈக்குவல் தான். உள்ள சின்ன சின்ன வித்தியாசம் இருக்கும், பட் ஆப்ஷன் ஒன்று தான், ஒரே வழி தான் இருக்கு. சரி, மற்றபடி இது ஒவ்வொன்றிலையும் வித்தியாசமான பேக்கேஜஸ் இருக்கு. அதில் மந்த்லி பேமெண்ட், அவங்க தார ஆப்ஷன்ஸ், என்னென்ன பெனிஃபிட் அவங்களுக்கு கூட கிடைக்குது, அந்த விஷயங்கள் தான் வித்தியாசமாக இருக்குமே தவிர மற்றபடி எல்லாமே உண்டு தான். ஓகே. உதாரணமாக நான் இந்த லாஸ்ட்டாக இருக்கிறது, இது அந்த லாஸ்ட்டாக இருக்கிறது தான் நான் யூஸ் பண்ணுறது. ஸோ அதை எப்படி யூஸ் பண்ணலாம்னு யூஸ் பண்ணுறது லங்கன் ஹாஸ்ட் என்று சொல்லி ஒரு டொமைன். இவங்கள்ட்ட நீங்கள் டொமைனும் பர்ச்சேஸ் பண்ணலாம், அதே போல் ஹாஸ்டிங்கையும் செலக்ட் பண்ணலாம். ஓகே. இதே போல் ஸ்ரீலங்காவில் இருக்கிற வேறு ஒரு ஒரு டொமைன் ரெஜிஸ்டர் இருக்காங்க, ரெஜிஸ்டர்.lk சொல்லி.
இருக்கு. இது domains.lk. இவங்களும் டொமைன் ரெஜிஸ்டர் பண்ற ஒரு ப்ரொவைடர்னு சொல்லலாம். அதாவது இவங்க எப்படின்னு சொன்னா, நம்ம ஸ்ரீலங்காவில் எது கூட நீங்க டொமைனை ரெஜிஸ்டர் பண்ண ட்ரை பண்ணாலும் மெயின் கழிவங்க .lkங்கிற அட்ரஸ் பர்ச்சேஸ் பண்ணணும்னு சொன்னா நீங்க இவங்கிட்ட போற பெட்டர். ஓகே, ஸோ எக்ஸாக்டா இவர்தான் நீங்க போய் சர்ச் பண்ண அவசியம் இல்லை. இங்க எதுல ஒன்றாலும் சர்ச் பண்ணலாம். லங்கனோஸ்ல சர்ச் பண்ணலாம், கோடாடின்ற இருக்கு. நான் அனுப்பின அந்த இதுல மெசேஜ்ல அனுப்பியிருக்கேன் பாருங்க. அந்த மெசேஜ்ல அனுப்பிக்கிறத பாருங்க. ஸோ அதுல ஓகே, ஸோ இப்படி நிறைய இருக்கு. உதாரணமாக நீங்கள் ஸ்ரீலங்காவில் ஒரு அட்ரஸ் .lk இப்போ நீங்கள் பார்த்துருப்பீங்க www.google.com இருக்கும், அது facebook.com இருக்கும். நம்ம யூனிவர்சிட்டி அட்ரஸ் எடுத்துக்கொண்டா sc.ac.lk இருக்கு. ஸோ அது டிஃப்ரெண்ட் கேட்டகரியாக இருக்கு டொமைன் பர்ச்சேஸ் பண்ணக்குள்ள. எஜுகேஷன் சம்மந்தமாக நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணணுன்ற விரும்பினீங்கன்னு சொன்னால் உங்களோட எஜுகேஷனுக்கு தேவையான ஃபர்ஸ்ட் நேம் லேட்ஸே உதாரணமாக நீங்கள் ஓகே உங்களோட tech247.lk இருக்கு. ஓகே, அதே மாதிரி அது எஜுகேஷனாக இருக்குமா இருந்தால் tech247.edu.lk நம்ம விரும்பின மாதிரி பர்ச்சேஸ் பண்ணலாம். இல்லை .lk.com இப்படி .org ஆர்கனைசேஷன் உரியண்டா ORG பர்ச்சேஸ் பண்ணுவாங்க. அடுத்தது பிஸ்னஸ் உரியது வேற ஒரு காமன் பிஸ்னஸ் இருந்தால் BIZ வரும். அந்த மாதிரி தேவையான நம்ம இதைத்தான் எடுக்கணுன்ற அவசியம் இல்லை, பட் தேவையானதை எடுத்துக்கொள்ளலாம். ஓகே, ஸோ உங்களுக்கு விரும்பின எடுத்துக்கொள்ளலாம். ஒவ்வொன்றுக்கும் டிஃப்ரெண்ட் ப்ரைஸ் ரேஞ்ச் இருக்கு. மந்த்லி பேமெண்ட்டும் இருக்கு, ஆனுவல் பேமெண்ட்டும் இருக்கு. நம்ம அவங்களுக்கு பே பண்ண வேண்டிய ரெண்ட். ஓகே, .lkங்கிறது ஒரு நாட்டை ரிப்ரசென்ட் பண்ண பிறகு ஸ்ரீலங்காவில் இருக்கிற ஒரு பிஸ்னஸ் அல்லது ஒரு இதை எடுத்துக்கொண்டீங்கன்னு சொன்னா ஒரு ஆர்கனைசேஷன் எடுத்துக்கொண்டா மோஸ்ட்லி .lk எல்லாம் அதை ரெஜிஸ்டர் பண்ணிப்பாங்க. ஏன்னா நாட்டை ரிப்ரசென்ட் பண்ணுறது. இந்தியா எடுத்துக்கொண்டா .in இருக்கும், .us யுனைடெட் ஸ்டேட் அப்படி நாட்டை ரிப்ரசென்ட் பண்ணக்கூடியது நம்மளால பர்ச்சேஸ் பண்ணியது. ஸோ கொமனாக எடுக்கணும்னு சொன்னால் .com எடுத்துட்டு போகலாம். ஓகே, ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு அட்ரஸை சர்ச் பண்ணி பார்ப்போம். அந்த அட்ரஸ் ஆல்ரெடி யாருமே பர்ச்சேஸ் பண்ண இல்லைன்னு சொன்னா இல்லை நீங்கள் செக் பண்ணி பார்க்கலாம். லெட்ஸ் சே ஓகே, நான் ஒரு அட்ரஸ் ஒன்று ரெஜிஸ்டர் பண்ண போகிறேன் www.nafris.lk சொல்லி. ஸோ நான் டொமைன் நேம் அடிச்சுக்கிறேன். சர்ச்சை கிளிக் பண்ணினு சொன்னா அந்த அட்ரஸ் ஒருத்தரும் இன்னும் பாவிக்கலண்டா. சி nafris.lkங்கிறது அவைலபிளா இருக்கு. இல்லை ஜென்ரல் பேக்கேஜ் 3000 ஒரே ஒரு டொமைன் தான் இதில் எடுக்கலாம். பட் இதில் சப் கேட்டகரி எல்லாம் ஆட்டோமேட்டிக்கா இது எல்லாத்தையும் ஆட்டோமேட்டிக்கா நீங்க எடுக்கணும்னு சொன்னா nafris.web.lk, nafris.edu.lk, nafris.org.lk இதெல்லாம் சேர்ந்த மாதிரி உங்களுக்கு வேணுமா இருந்தா nafris.lk பேரும் கூட இதில் இருக்கிற விஷயங்களும் 5000. இது ஆனுவல் பேமெண்ட். இது ஒவ்வொன்றையும் பேப்பர் கேட்டகரியில் வச்சுக்காங்க. கேட் 1 கேட்டகரி 1, இது கேட்டகரி 2. இப்போ தனித்தனி எடுக்கணும்னு சொன்னா ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு nafris.lk வேணா nafris.edu.lk வேணும்னு சொன்னீங்கன்னா என்னங்கிறத நீங்க செலக்ட் பண்ணணும். ஓகே, ஸோ உங்களுக்கு தேவையான மாதிரி இது அவங்க சில பேரை சஜஸ்ட் பண்ணிக்காங்க. nafris இல்லை உங்களுக்கு வேறு எதை யூஸ் பண்ணணுன்றா நிறைய இதை நீங்கள் செலக்ட் பண்ணலாம்னு சொல்லிங்க. உங்களுக்கு என்ன அட்ரஸ் தேவையோ வச்சு உங்களுக்கு என்ன அட்ரஸ் தேவையோ நம்ம இதில் சர்ச் பண்ணி பார்க்கலாம். அது அவைலபிளாக இருக்காங்க. சி ஆல்ரெடி இதை நாங்கள் ரெஜிஸ்டர் பண்ணி வச்சிருக்கேன். .lkங்கிறத நான் ரெஜிஸ்டர் பண்ணி வச்சிருக்கிறேன். எப்போ ரெஜிஸ்டர் பண்ணேன், அது எப்போ எக்ஸ்பயர்ட் ஆக அந்த டேட்டெல்லாம் உங்களுக்கு காட்டுவோம். ஓகே, ஸோ இந்த அட்ரஸ் நம்ம ரெஜிஸ்டர் பண்ண படல். இது ஆல்ரெடி நான் பாருங்க இஸ் ரெஜிஸ்டர்டு வருது, ஆல்ரெடி யூசேஜில் இருக்கு. ஓகே, ஸோ நம்ம அதை பர்ச்சேஸ் பண்ணிடலாம். பர்ச்சேஸ் பண்ணிக்கிறோம்டா ஆல்ரெடி பர்ச்சேஸ் பண்ணோம்டா பர்ச்சேஸ் பண்ணிடலாம். அதே போல் லங்கனோஸ்லேயே நீங்கள் சர்ச் பண்ணி பார்க்கலாம். நான் வெப் ஹோஸ்டிங் இருக்கு, கிளிக் பண்ணுவீங்களா இருந்தால் சர்ச் பண்ணி பார்க்கலாம். உங்களோட அட்ரஸுக்கு போனீங்கன்னு சொன்னா langanhost.com போனீங்கன்னு சொன்னா வார வெப் பேஜில் பாருங்க .com எடுக்கணும்னு சொன்னா
annual payment வந்து 1 year domain price தானே இதுல சொல்லப்பட்டிருக்கு. இவங்க இது கூட இது ஜெனரல் பிரைஸ் ஞாபகம் வச்சுக்கொள்ளணும். இவங்க டைரக்டா பர்ச்சேஸ் பண்றதுல இவங்க யாரு கூட இவங்க நீங்க ரெஜிஸ்டர் பண்ணீங்கன்னா அந்த ரெஜிஸ்டர்ட் ஹோட்டல் கேக்கு தான் அவங்க சென்ட் பண்ணுவாங்க. அங்க அனுப்பி தான் ரெஜிஸ்டர் பண்ணி எடுப்பாங்க. பட் அவங்க ரெஜிஸ்டர்ட் ஹோட்டல் கேல நம்ம எதை சொல்லணும்னா .lk மட்டும்தான் பர்ச்சேஸ் பண்ணலாம். .com அடுத்து .net .org big info நிறைய இருக்கு. அதுகளுக்கு போகணும்னு சொன்னா இங்க இப்படி லங்கன் ஹோஸ்ட் அல்லது நான் மேல நிறைய அனுப்பிக்கேன். நான் கோடாடி ஹோஸ்டிங் நிறைய அனுப்பியிருக்கேன். ஏதாச்சும் ஒரு வெப்சைட்ல நீங்க சர்ச் பண்ணி பார்க்கலாம் என்னென்ன இருக்குன்னு சொல்லி. சரி நாஃப்ரிஸ் நீங்க செக் பண்ண போறீங்க. நாஃப்ரிஸ்ல டைப் பண்ணுங்க. டைப் பண்ணி இதுல .com நீங்க .com தேவையா .net தேவையா org bis எது தேவைங்கிறத நீங்க செலக்ட் பண்ணிக்கொள்ளுங்க. and click it. கிளிக் பண்ணீங்கன்னா அந்த அட்ரஸ் இருக்கு இல்லையாங்கிறத அவங்க அவைலபிள் தேவைன்னு நம்ம கிளிக் செஞ்சுட்டு போடலாம். சரி 1700 annual payment இது வாரது ஜென்ரல் பிரைஸ் தான் இதில் ஹாண்ட்படுது. மோஸ்ட்லி எல்லாத்துக்குரிய ஜென்ரல் பிரைஸ் தான் இதில் ஹாண்ட்படுது. பாருங்களா 3500 போட்டிக்காங்க. பட் 3000 தான் எடுப்பாங்க. இது ஜென்ரல் பிரைஸ். ஓகே பட் சில அட்ரஸ் வந்துட்டு விஐபி அட்ரஸ் சொல்றாங்க விலை கூடவா வரும். ஃபார் எக்ஸாம்பிள் டெக் $360 நாங்கள் ரெஜிஸ்டர் பண்ணினோம் ஆரம்பத்தில் அதுக்கு 3000 தான் காட்டினாங்க. பட் அவங்க அதை கன்ஃபர்மேஷன் பண்ணக்குள்ள பார்த்தா அதில் ப்ரைஸ் வந்து 25,000 வந்துச்சு annual payment. ஸோ அப்படி சில அட்ரஸ் வந்துட்டு விஐபி அட்ரஸ். இப்போ நம்மளுக்கு அந்த அளவுக்கு தேவையில்லை இருந்துச்சுன்னா நம்ம அதை மெனக்கட தேவையில்லை. ரெஜிஸ்டர் பண்ணிட்டு அது விலை கூட இருந்துச்சுன்னா நீங்கள் அதை கேன்சல் பண்ணலாம். காசு கட்ட தேவையில்லை. நீங்கள் இப்போ டொமைனோட செக் பண்ணினா அது என்ன செய்யணும்னு சொன்னால் நீங்கள் ஆர்டர் பண்ணி வைக்கணும். ஆர்டர் கன்ஃபர்மேஷன் நீங்கள் ஆர்டர் பண்ணி வச்சு அது உங்களோட பேரில் ரெஜிஸ்டர் ஆகிருக்கும். ஒரு 3 daysக்குள்ளே நீங்கள் பே பண்ணலன்னு ஆட்டோமேட்டிக்காக கேன்சல் ஆகிடும். ஓகே ஸோ அதுக்கு முதல் நீங்கள் இதை எப்படி பார்க்குற டைரெக்டாக ஆகிக்கேன்டா இல்லை டைரெக்டாக போய் இதே இல்லை சர்ச் பண்ணி நீங்கள் அட்ரஸை செக் பண்ணலாம் இது எடுக்க போகிறீங்கன்னு சொல்லி. பட் அதுக்கு முதல் நீங்கள் என்ன செய்யணும் லொகின் பண்ணி எதுக்கு போனாலும் சரி நீங்கள் லங்கன் ஹோஸ்ட்டுக்கு போனாலும் சரி அல்லது ஹாஸ்டிங்கர் போனாலும் சரி ரெஜிஸ்டர்ட் ஹோட்டலுக்கு போனாலும் சரி எந்த ஒரு ஹாஸ்டிங் அல்லது வெப் ஹாஸ்டிங் அல்லது டொமைன் ரெஜிஸ்ட்ரேஷன் சைட்டுக்கு போனாலும் நீங்கள் அவங்களுக்குள்ளாக ஒரு பர்ச்சேசிங் ஒன்று செய்ய போகிறீங்களா இருந்தால் முதல்ல நீங்கள் அவங்ககிட்ட ரெஜிஸ்டர் பண்ணணும். ஓகே let's say langanhost account langanhost.com/account அடிச்சீங்கன்னா இந்த பேஜுக்கு போகும். ஓகே இதுல முதல் பாருங்க ஹோஸ்டிங் பிளான்களை பாருங்க. இப்போ நம்ம பார்த்தது டொமைன் அட்ரஸை பர்ச்சேஸ் பண்ற விதம். ஓகே முதல்ல உங்களுக்கு தேவையான டொமைன் அட்ரஸ் இருக்கா இல்லையாங்கிறத நீங்க இதில் செக் பண்ணிக்கொள்ளலாம். அது தவிர என்னென்ன ஹோஸ்டிங் பிளான் இருக்குங்கிறத நம்ம தெரிஞ்சு கொள்ளணும். இல்லை பாருங்க இவங்க 4 விதமான பிளானை வச்சிருக்கிறாங்க. ஒன்று ஸ்டார்டர் பிளான். ஸோ அதில் பேசிக் என்னென்ன விஷயம் தரப்படுதுன்னு சொன்னால் டிஸ்க் ஸ்பேஸ் வந்துட்டு 100 MB தான் அவங்க தார அந்த ஸ்பேஸில். அதாவது அவங்க அந்த சர்வரில் உங்களுக்கு 100 MB இடம் தந்துடுவாங்க. அப்போ உங்களோட வெப்சைட்டோட மேக்ஸிமம் சைஸ் எல்லா ஃபைலையும் சேர்த்து வீடியோ ஃபைல் வைக்கலாம் ஆடியோ வைக்கலாம் எல்லாமே சேர்த்து 100 MB தான் இருக்கலாம். அதோட கூட வேற இல்லாது. ஓகே அது கூட வாரனா நீங்கள் பே பண்ணணும். இது $50 மந்த்துக்கு. ஓகே அடுத்தது 5 GB பேண்ட்வித்னு சொல்லப்படுது. பேண்ட்வித் என்னன்னு சொன்னால் உங்களோட வெப்சைட்டை ஆட்கள் விசிட் பண்ண அந்த பேண்ட்வித் வந்து குறைஞ்சிக்கிட்டு வரும். ஃபார் எக்ஸாம்பிள் இன்றைக்கு ஒரு 100 பேர் எக்ஸஸ் பண்ணுறாங்க அவங்களோட வெப்சைட்டை அண்டு சொன்னால் அவங்க உங்களோட வெப்சைட்டில் யூஸ் பண்ணுற ரிசோர்ஸஸை பொறுத்து பிக்சர் பார்த்துருப்பாங்க வீடியோ பார்த்துருப்பாங்க. அதை பொறுத்து அந்த வெப்சைட் எக்ஸஸ் பண்ணுறதுக்குரிய பேண்ட்வித் வந்து ரிடியூஸ் ஆகும். ஸோ மந்த்துக்கு 5 GB வரைக்கும் தான் யூஸ் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் 100 MB வீடியோ உங்களோட வெப்சைட்டில் இருக்குன்னு சொன்னால் 100 MB வீடியோ பார்த்தா 100 MB உங்களோட இன்னும் குறைய போகிறல. ஓகே அது எத்தனை ஒரு வாராங்க அந்த இடம் ஒன்று ஃபில்அப் பண்ணுற மாதிரி தான் இது. ஒரு உதாரணத்துக்கு 5 GB நீங்கள் இப்படி வச்சு கொள்ளுங்க. ஒரு 500 பேர் தான் உங்களோட வெப்சைட்டை பார்க்கலாம் ஒரு மாதத்துக்குங்கிற மாதிரி தான் அது. ஒரு 100 பேர் வந்தாங்கன்னு சொன்னால் இன்னும் 400 பேர் தான் அந்த மந்த்துக்கு பார்க்கலாம். இல்லைங்களா ஒருவேளை அந்த பேண்ட்வித் வந்துட்டு 5 GB ஆகிச்சுன்னு சொன்னேன். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த மந்த் எடுத்துக்கொள்வோம் 31 நாளுக்கு வச்சுக்கொள்வோம். இதில் 28வது நாளில் இந்த 5 GB பேண்ட்வித் பார்த்து முடியுதுன்னு சொன்னால் அங்கால 29, 30, 31 3 நாளைக்கு உங்களோட வெப்சைட்டை யாரும் பார்க்கல. வெப்சைட் வந்து ஒர்க் பண்ணாது. திரும்ப அடுத்த மாதத்துக்கு திரும்ப ரினியூவ் ஆகக்குள்ள தான் வெப்சைட்டை பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். ஸோ மேக்சிமம் இதுக்கு தான் போகலாம். 5 GB வரைக்கும் தான் உங்களுக்கு பெர்மிஷன் கிடைக்கும். அடுத்தது ஹோஸ்ட் 1 வெப்சைட். இந்த பிளான்ல இந்த ஹோஸ்டிங் எடுத்தீங்கன்னு சொன்னால் இந்த ஹோஸ்டிங் தரப்படுகின்ற இடத்துல உங்களோட ஒரு வெப்சைட்டை தான் நீங்க என்னன்னு சொல்றேன் கனெக்ட் பண்ணலாம். ரெஜிஸ்டர் பண்ண ஒரு வெப்சைட்டை நீங்க டொமைனோட ரெஜிஸ்டர் பண்ணுவீங்க தானே.
ஒரு டொமைனோட பர்ச்சேஸ் பண்ணியிருப்பீங்க. பர்ச்சேஸ் பண்ணிட்டு அந்த டொமைனை கொண்டு நம்மளோட ஹோஸ்டிங் ஹோஸ்டில் நம்மளோட ஹோஸ்டிங் அந்த ஸ்பேஸில் கனெக்ட் பண்ணணும். பின் பண்ணுறேன்னு சொல்கிறது. பின் பண்ணுற ரெண்டையும் கனெக்ட் பண்ணுறது. உங்களோட ஹோஸ்டையும் உங்களோட டொமைன் ரெஜிஸ்ட்ரேஷனையும் கனெக்ட் பண்ணுறேன். ஓகே, உங்களோட வெப்சைட் ஃபைல் எல்லாம் எங்கே இருக்குன்னு சொன்னால் இந்த உங்களோட அந்த ஹோஸ்டிங்குள்ளான்னு இருக்கும். அதுக்குள்ளே நீங்கள் காப்பி பண்ணி போட்டுருவீங்க. இப்போ ஆக்கள் போய் அந்த வெப் அட்ரஸை டைப் பண்ணாங்கன்னு சொன்னால் ஆட்டோமேட்டிக்காக அந்த ஹோஸ்டிங் உள்ள ஃபைலை போய் செக் பண்ணுங்க. ஸோ அதான் ஹோஸ்டிங் பிளான். ஓகே, ஸோ ஒரு வெப்சைட் தான் உங்களோட இந்த ஸ்டார்டர் பிளான்ல நீங்கள் யூஸ் பண்ணலாம். இது மந்த்துக்கு தான் 50 ரூபா, வருஷத்துக்கு 600 ரூபா வரும் அப்படி. ஓகே, இதில் சி பேனல் தருவாங்க. சி பேனல் கண்ட்ரோல் பேனல், உங்களோட வெப்சைட்டை நீங்கள் கண்ட்ரோல் பண்ணுறதுக்குரிய கண்ட்ரோல் இதில் தருவாங்க. அடுத்தது இதை யூஸ் பண்ணி உங்களோட ஓன் இமெயிலை கிரியேட் பண்ணலாம். அடுத்த FTP இருக்கு, இதில் MySQL FTPங்கிறது நம்ம யூஸ் பண்ணி சொன்னமே அந்த ஃபைல்ஸ் இல்லை, அந்த ஃபைல்ஸ் இல்லை கனெக்ஷன் இதில் அவைலபிளாக இருக்கு. ஓகே, அடுத்த இமெயில்ங்கிறது இப்போ நம்ம பாருங்க ஜிமெயில் ஒன்று இருக்கு இல்லையா. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இந்த ஜிமெயில் ஐடி எடுத்துக்கொண்டா nafris55@gmail.com அந்த மாதிரி வருது. என்ன பின்னுக்கு ஜிமெயில் வாரது அது அந்த கூகுளோட டொமைன் நேம் தானே. இப்போ நீங்கள் ஒரு வெப்சைட் ஒன்று கிரியேட் பண்ணுறீங்க, cloud.com இப்படி ஒரு வெப்சைட்டை நீங்கள் கிரியேட் பண்ணி வச்சுக்கிறீங்க. இப்போ நீங்கள் என்ன செய்யலாம்டா அதுக்குள்ள இமெயில் கிரியேட் பண்ணலாம். எப்படி கிரியேட் பண்ணலாம்? உங்களுக்கு தேவையான நேம் கொடுத்து ஃபார் எக்ஸாம்பிள் nafris@cloud.com அந்த மாதிரி கிரியேட் பண்ணலாம். gmail.com மாதிரி, yahoo.com மாதிரி உங்களோட வெப்சைட் அந்த டொமைனை வச்சு தேவையான அளவு இமெயிலை கிரியேட் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் nafris@cloud.com, sajid@cloud.com, sahir@cloud.com, nuski@cloud.com அந்த மாதிரி பின்னுக்கு அந்த டொமைன் நேம் மாறும். சரி, அடுத்தது கிளவுட் லினக்ஸ் SSD டிஸ்க்னு சொன்னால் இது இந்த பேக்கப் எடுக்கிறது, உங்களோட ஃபைலை பேக்கப் எடுத்து வச்சுக்கிறதுக்கு. நான் கிளிக் பண்ணி உள்ளுக்கு நான் உங்களுக்கு ஷோ அப் பண்ணுறேன் பாருங்க. இது 5 நான் அன்னைக்கு இந்த மந்த்லி வந்து கூட்டியிருக்காங்க. 350 காட்டுது, இப்போ 75 காட்டுது. ஸோ இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க இது. ஓகே, இப்போ நம்ம பார்த்த செக் விஷயங்கள் தானே. இதில் வந்து அடன் டொமைன் வந்துட்டு மந்த்லி பேண்ட்வித் 5 GB, டிஸ்க் ஸ்பேஸ் வந்து 1000 MB, 1 GB நம்ம முன்னால் பார்த்தது. இதுவும் கூட்டியாங்க டிஸ்க் ஸ்டோரேஜ். ப்ரீவியஸ்லி வந்து 100 MB காட்டுச்சு, 1000 MB 1 GB மாற்றிருக்காங்க. ஓகே, அடுத்தது சப்டொமைன். இதில் அடன் டொமைன்ஸ் வந்து ஒன்றும் கனெக்ட் பண்ணல. அடன் டொமைன்ஸ் நீங்கள் ஆல்ரெடி ஒரு டொமைன் அதில் கிரியேட் பண்ணி வச்சுருப்பீங்க. நீங்கள் திரும்ப இன்னொரு வெப்சைட் ஒன்று வாங்குறீங்க, இன்னொரு வெப்சைட் ஒன்று ரெஜிஸ்டர் பண்ணுறீங்க, வேறு ஒரு வெப் பேஜை கிரியேட் பண்ணி வச்சுருக்கீங்கன்னு சொன்னால் அதை இந்த 70 மந்த்லி இந்த ஸ்டார்டர் பிளான், இது எக்கனாமிக் பிளான் சொல்லி மாற்றிருக்காங்க. முன்னுக்கு அது ஸ்டார்டர் காட்டுது, இதில் எக்கனாமிக்னு மாற்றிருக்காங்க. ஓகே, இதுக்குள்ள இன்னொரு வெப்சைட்டை நீங்கள் கிரியேட் பண்ணிடலாம். ஓகே, இதுக்குள்ள 10 சப்டொமைன் தான் யூஸ் பண்ணலாம். சப்டொமைன் சொல்கிறது உதாரணமாக இப்போ உங்களோட வெப்சைட் வந்துட்டு www.cloud.com இதான் உங்களோட வெப்சைட் வச்சுக்கொள்ளும். நீங்கள் இன்னொரு வெப்சைட் ஒன்று இதில் சப்டொமைனோட கிரியேட் பண்ணுறீங்க அப்படின்னு சொன்னால் www.rainy.cloud.com அந்த பின்னுக்கு வர அந்த cloud.com மாறாது. அது இருக்கிற மாதிரி இன்னொரு வேர்டை போட்டு ஃபார் எக்ஸாம்பிள் www.cloud.com தான் உங்களோட மெயின் வெப்சைட். அதுக்கு சப் கேட்டகரியா வெப்சைட் நீங்கள் கிரியேட் பண்ணணுமா இருந்தால் அதுலேருந்து ரன் ஆகிற மாதிரி அதை நம்ம சப் வெப்சைட்னு சொல்லலாம், சப்டொமைன்னு சொல்கிறோம். அப்படி 10 சப்டொமைனை நீங்கள் இதில் எட் பண்ணலாம். ஓகே, அடுத்தது டேட்டாபேஸ். நீங்கள் கிரியேட் பண்ணுற வெப்சைட் வந்துட்டு ஒரு டைனமிக் பேஜாக இருக்குங்க. நான் ஆரம்பத்திலேயே சொல்லியிருந்தேன், டைனமிக் பேஜுங்கிறது டேட்டாபேஸ் கனெக்ஷனோட உருவாக்குற வெப்சைட் எல்லாமே டைனமிக் பேஜ்னு தான் சொல்லுவோம். ஸோ டைனமிக் பேஜ் இருக்குன்னு சொன்னால் கட்டாயம் டேட்டாபேஸ் கிரியேட் பண்ணப்படணும். ஸோ அந்த வகையில் நீங்கள் SQL டேட்டாபேஸ் ஒன்று தான் கிரியேட் பண்ணணும். ஒரு டேட்டாபேஸ்ங்கிறது உள்ளுக்கு நிறைய டேபிள்ஸ் வரும், சப் கேட்டகரி நிறைய டேபிள் வரும். ஃபார் எக்ஸாம்பிள் யூனிவர்சிட்டி எடுத்துக்கொண்டா ஸ்டூடெண்ட் ஒரு டேபிள் இருக்கும், சப்ஜெக்ட்டுங்கிற டேபிள் இருக்கும், ஸ்டாஃப்ங்கிற டேபிள் இருக்கும், எக்ஸாம் ரிசல்ட் டேபிள், அப்படி நிறைய டேபிள்ஸ் இருக்கும். இது எல்லாத்தையும் கொண்ட ஒரு விஷயம் தான் டேட்டாபேஸ்ன்னு சொல்றோம். அப்படி நீங்க ஒரு டேட்டாபேஸ் தான் இந்த எக்கனாமிக் பிளான்ல கிரியேட் பண்ணலாம். மோர் தென் ஒன் டேட்டாபேஸ் கிரியேட் பண்ணலாம். ஓகே, இமெயில் அக்கௌண்ட் இதுல இமெயில் வந்துட்டு ஒன்று தான் கிரியேட் பண்ணலாம். உங்களோட வெப்சைட் வந்து www.google.com சொன்னா நீங்க ஒரே ஒரு இமெயில் தான். ஃபார் எக்ஸாம்பிள் nafris@cloud.com அந்த gmail.com மாதிரி அப்படி ஒரு இமெயில் தான் இதுல கிரியேட் பண்ணலாம். ஓகே, FTP அக்கௌண்ட் வந்து 5 தான் மேக்ஸிமம் வச்சுக்கலாம். 5 யூசருக்கு தான் நீங்க பெர்மிஷன் கொடுக்கலாம். நீங்க ஒரு 5-6 பேர் சேர்ந்த ஒரு வெப்சைட்டை, ஒரு 10 பேர் சேர்ந்த ஒரு வெப்சைட்டை ரன் பண்ணீங்கன்னு வச்சுக்கொள்ளுவோம். 10 பேரும் 10 இடத்துல இருக்கீங்க. ஓவராக்களுக்கும் ஒரு வேலையை கொடுக்குறீங்க. அப்புறம் ஃபைல் அவர்
இப்போ நான் செய்கிற வேலையை நான் அப்லோட் பண்ணிட்டேன், எனக்கு ஒரு யூசர் நேம் பாஸ்வேர்டு இருந்தால் நல்ல. அப்படி உங்களுடைய 5 பேருக்கு தான் எஃப்டிபி அக்கௌண்ட்டை கிரியேட் பண்ணலாம். எஃப்டிபிங்கிறது நான் லாஸ்ட் கிளாஸ்ல சொன்னேன், ஃபைல் ட்ரான்ஸ்ஃபர் ப்ரோட்டோகால். அதுக்கு யூஸ் பண்ணுற சாஃப்ட்வேர் வந்து ஃபைல்ஸ் இல்லாண்டும் பார்த்து. ஓகே, ஸ்டெட் அண்ட் வெப்மெயில் இது உங்களோட வெப்சைட் சம்மந்தமான ஸ்டெட்டிஸ்டிக்ஸ், அதாவது சமர் ரிப்போர்ட் பார்க்குறது அதில் தந்திரிக்கான்னு சொல்கிறாங்க. ஆப்ரேட்டிங் சிஸ்டம் வந்து இப்போ நம்ம யூஸ் பண்ணுற நார்மலாக லேப்டாப்பில் இருக்கிற ஆப்ரேட்டிங் சிஸ்டம் வந்துட்டு விண்டோஸ், மொபைலில் வந்து ஆண்ட்ராய்டு, iOS இருக்கும். அதே மாதிரி இந்த சர்வரில் அவங்க யூஸ் பண்ணுற ஆப்ரேட்டிங் வந்து லினக்ஸ். இந்த கிளவுட்லேயே போட்டிருக்காங்கன்னு சொன்னால் அது கிளவுட் வழியாக நம்ம இந்த உங்களோட ஹோஸ்டிங் பிளான் வந்து கிளவுட்ல தான் இருக்கு. ஸோ கிளவுட்ல இருக்கிறதுல என்ன பெனிஃபிட்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஸ்பீடாக இருக்கும். அடுத்தது கண்ட்ரோல் பேனல், எஸ் சி பேனல் தந்துருக்காங்க. சொஃப்டாக்யூலஸ் இன்ஸ்டாலர் இது வந்து எதுக்கு யூஸ் ஆகும்னு சொன்னால் வேர்ட் ப்ரெஸ் யூஸ் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகும். ஸோ வேர்ட் ப்ரெஸ் யூஸுக்கும் பெர்மிஷன் இருக்குது. மணி பேக் கரண்டி 30 days நீங்கள் வேணும்னு சொன்னால் உங்களோட மணியை ரிட்டர்ன் எடுக்கலாம். அடுத்தது பேக்கப் எடுத்து வைக்கலாம். ஸோ இது யூஸ் வந்து பர்சனல் யூஸுக்கு தான், பிஸ்னஸுக்கு தான் யூஸ் பண்ணுறது. நீங்கள் உங்களுக்கு இந்த ஒரு பர்சனல் புக் ரன் பண்ணுறீங்கல்ல, அதுக்கு இந்த இவர் ஓகே அப்படி தான் சொல்கிறாங்க. ஸோ இதெல்லாம் வந்துட்டு அவங்க என்னென்ன டிஸ்க் யூஸ் பண்ணுறாங்க, ஹார்ட் டிஸ்க் என்ன யூஸ் பண்ணுறாங்க, அதில் பெர்மிஷன் இருக்காங்க. அடுத்தது இதில் எக்கனமியில் வந்துட்டு பிஹெச்பி சப்போர்ட் இல்லை. ஓகே, வெறும் HTML பேஜ் தான் நீங்கள் ரன் பண்ணலாம், பிஹெச்பி வெப்சைட்டை ரன் பண்ணலாம். ஓகே, அடுத்தது பிஹெச்பி அட்மின் சொல்கிறது இதோட சர்வர் கண்ட்ரோல்னு சொல்லலாம். டேட்டா பேஸை கிரியேட் பண்ணுறது, கழிக்கிறது அந்த மாதிரி விஷயங்களை பார்க்குறதுக்கு தேவையானது. ஸோ அது அதில் அவைலபிளாக இருக்குது. அடுத்தது மற்ற விஷயங்கள் உங்களுக்கு வேர்ட் ப்ரெஸ் இதில் இல்லை, வேர்ட் ப்ரெஸ் யூஸ் பண்ணல, டிஃபால்ட் அவங்க வேர்ட் ப்ரெஸ் தரல. ஓகே, வேர்ட் ப்ரெஸ் எவ்வளோ நீங்கள் தனியாக வேர்ட் ப்ரெஸ்ஸை இன்ஸ்டால் பண்ணி தான் நீங்கள் பாவிக்கணும் தேவைன்னு சொன்னேன். அது மெயில் சர்வர் என்ன, பிஹெச்பி செலக்டர் இருக்கு, இந்த விஷயங்கள். இது அப்பாச் 2ங்கிறது ஸ்கிரிப்ட் லாங்குவேஜ் யூஸ் பண்ணும்போது பயன்படுகின்ற ஒரு சர்வர் வந்து. SSL சப்போர்ட் இது இருக்கான்னு சொன்னால் இல்லை. SSLங்கிறது செக்யூர் செல் என்று சொல்லுவோம். அதாவது இந்த உங்களோட வெப்சைட்டில் சில வெப்சைட்டில் போய் பாருங்க, HTTP தான் வேணும். HTTPS சொன்னால் செக்யூர் கனெக்ஷன், அதாவது உங்களோட வெப்சைட்டு கூடாக டேட்டா வந்துட்டு செக்யூரான முறையில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணப்படுதுங்கிறது ஒரு மீனிங் தான் இந்த HTTPSங்கிறது. அதாவது உங்களோட வெப்சைட்டில் சென்சிபிளான டேட்டாவை என்டர் பண்ணுறதுக்குரிய ஆப்ஷனல் வச்சுருப்பீங்க. அந்த உதாரணமாக கிரெடிட் கார்டு டீட்டெயில்ஸ் என்டர் பண்ணுற விஷயங்கள் சென்சிபிளான விஷயங்கள்னு சொல்லுவாங்க. கிரெடிட் கார்டு சம்மந்தமான விஷயங்கள் சென்சிபிளான. இப்போ உங்களோட பேர் அட்ரஸ் எல்லாம் சென்சிபிளான விஷயம் இல்லை, பட் உங்களோட யூசர் நேம் பாஸ்வேர்ட்லாம் சென்சிபிளான விஷயம். ஸோ இது என்ன நடக்கும்னு சொன்னால், நீங்கள் SSL சப்போர்ட் உங்களோட வெப்சைட்டுக்கு இருக்குன்னு சொன்னால், நீங்கள் டைப் பண்ணுற விஷயம் வந்து உங்களோட மெஷின்ல இருந்து அந்த சர்வர் கூட ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுற இடையில இருக்கிறத ஒரு ஆள் ஹெக் பண்ணினா ஒரு ஒரிஜினல் டேட்டா நீங்கள் நஃப்ரிஸ்னு டைப் பண்ணீங்கன்னா இடையில ஒரு ஆள் ஹெக் பண்ணி பார்த்தாண்டா அவருக்கு நஃப்ரிஸ்னு விளங்காது. ஓகே, ஸோ வேறு மாதிரி மாற்றி தான் காட்டும். ஸோ அப்படி மாற்றி காட்டக்கூடிய ஃபீச்சர்ஸ் இந்த பேசிக் கிளாஸில் எக்கனாமிக் ஹோஸ்டிங் பிளான்ல இல்லை என்று சொல்லப்படுது. ஓகே, அடுத்தது இதெல்லாம் வந்துட்டு எப்படியான இமெயில்ஸ் அப்படி இமெயிலை பொறுத்த வரைக்கும் நிறைய மெயில் டைப் இருக்குது. அது நீங்கள் நெட்வொர்க்கிங் படி சம்டைம் உங்களுக்கு வழங்கும். IMAP, POP3 மெயில், SMTP, PHP மெயில், நிறைய டைப்ஸ் இருக்குது. ஸோ இது எல்லா மெயில் டைப்ஸும் சப்போர்ட் பண்ணுன்னு சொல்கிறாங்க. அடுத்தது ஆண்ட்ராய்டு எக்ஸஸ், ஐஃபோன் எக்ஸஸ் கூட இதை நீங்கள் எக்ஸஸ் பண்ணல, கண்ட்ரோல் பண்ணல. இதெல்லாம் நம்மளுக்கு பெரிய தேவைப்பட நம்ம இதைத்தான் மெயினாக பார்க்கணும் இருக்கிற விஷயம். ஓகே, இது எக்கனாமிக் பிளான். அதே மாதிரி பர்சனல் பிளான் எடுத்துக்கொண்டீங்கன்னா அவங்களுக்கு மந்த்லி 100 ரூபா கட்டணும், வருஷத்துக்கு 1200 ரூபா கட்ட வேண்டியிருக்கும். ஸோ அதில் மேக்ஸிமம் 2 GB இடம் தருவாங்க, 10 GB பேண்ட்வித் இருக்கும். அது சப்டொமைன் 200 கனெக்ட் பண்ணலாம், டேட்டா பேஸ் 5, இமெயில் 10, FTP அக்கௌண்ட் 10, அந்த மாதிரி நிறைய இருக்குது. ஸோ இது அடுத்தது வந்துட்டு ஸ்மால் பிஸ்னஸ் பிளான். ஒரு சின்ன ஒரு பிஸ்னஸ் ஒன்று செய்ய போகிறீங்க, நார்மலாக ரன் பண்ண போகிறீங்க, அதுக்கு தேவைச்சுன்னா ஸோ திஸ் இஸ் அ பெஸ்ட் ஆப்ஷன். இது வருஷத்துக்கு 2400 ரூபா அப்படி பே பண்ண வேண்டியிருக்கு. ஓகே, இதில் போட்டியாங்க இதெல்லாம் ஸ்மால் பிஸ்னஸ் பிளான். இது லண்டன் ஹோஸ்டில் போய் நீங்கள் சர்ச் பண்ணி பார்க்கலாம். சர்ச் பண்ணி தேவையான ஹோஸ்டிங், இப்போ உங்களுக்கு உதாரணத்துக்கு இந்த ஹோஸ்டிங் நான் தேவைன்னு சொன்னேன் பாருங்க. இப்போ நான் ஃபர்ஸ்ட்டு நீங்கள் அக்கௌண்ட்டை க்ரியேட் பண்ணணும், செக் பண்ணிக்கொள்ளுங்க. அக்கௌண்ட்டை க்ரியேட் பண்ணுறதுக்கு நீங்கள் போனீங்கன்னா ரெஜிஸ்டர் பண்ணிக்குவாங்க.
ஸோ இதில் உங்களுடைய அக்கௌண்ட்டை சரியான முறையை க்ரியேட் பண்ணி கொள்ளுங்க. ஓகே, லெட்ஸ் சே முகமது. இது நார்மலான இதே மாதிரி தான். இதுக்கு நீங்கள் இமெயிலை யூஸ் பண்ணுங்க. gmail.com. நான் இதை யூஸ் பண்ண போகிறேன். லெட்ஸ் சே நான் இந்த மொபைல் நம்பரை கொடுக்கேன். அக்கௌண்ட் கார்டும் செக்யூராக இருக்கணும். எல்லாத்தையும் கொடுக்க போகிறேன். ஏன்டா உங்களோட வெப்சைட்டை கொண்டு இன்னொரு போச்சுன்னா என்ன தோண்டாலும் உங்களோட வெப்சைட் அப்லோட் பண்ணிடணும். இப்படியான விஷயங்கள் அப்லோட் பண்ணலாம். வெப்சைட்டை ஹேக் பண்ணலாம். வெப்சைட் ஹேக்கிங்கிற என்ன நடக்குதுன்னு சொன்னால் உங்களோட யூசர் நேம் பாஸ்வேர்டை ஹேக் பண்ணுறது. ஓகே, அடுத்தது பில்லிங் அட்ரஸ். ஓகே, ஸோ உங்களோட ஓனோ வட்டவை கட்டாயம் கம்பெனி நேம் தான் கொடுக்கணும். இல்லை கம்பெனி நேம் கேட்டிருக்கி கட்டாயமாக தான் கொடுக்கணும். இல்லை இல்லை உங்களோட நேமை நீங்கள் கொடுக்கலாம். அது ஒரு பிரச்சனை இல்லை. லெட்ஸ் சே உங்களோட ஒரிஜினல் அட்ரஸ் இதில் நீங்கள் ஃபில்அப் பண்ணுங்க. போஸ்டல் கோடு உங்களுக்கு இருக்குமே. ஸோ கன்ஃபார்ம் பாஸ்வேர்டு அப்புறம் என்ன பாஸ்வேர்டு கொடுக்குறீங்களோ அதே பாஸ்வேர்டை திரும்ப டைப் பண்ண சொல்லியிருக்கேன். உங்களோட பாஸ்வேர்டை கன்ஃபார்ம் பண்ணுறது. ஓகே, ஸோ எல்லாம் ஓகேன்னு சொன்னால் நீங்கள் இப்போ ஃபஸ்ட்டுக்கு ரெஜிஸ்டர் பண்ணுங்க. சரி, நான் இப்போ ரெஜிஸ்டர் பண்ணிட்டேன். இது எனக்கு ஒரு அக்கௌண்ட். ஸோ நீங்கள் லாகின் பண்ணணும் இந்த மாதிரி தான் வரும். ஓகே, ஸோ நீங்கள் இப்போ மறுபடியும் லாகின் பண்ணணுமா இருந்தால் நீங்கள் லாக் அவுட் பண்ணிட்டீங்க. லாகின் பண்ணணுமா இப்போ நம்ம யூசர் நேம் உங்களோட இமெயிலை யூஸ் பண்ண வேண்டியிருக்கும். பாஸ்வேர்டு நம்ம பட் அடிச்சுனாரு. ஸோ இதில் நீங்கள் பார்க்கலாம் என்னென்ன சர்வீஸ் நீங்கள் உங்களோட பர்ச்சேஸ் பண்ணிக்கிங்க, எத்தனை டொமைன் ரெஜிஸ்டர் பண்ணிக்கிறீங்க, ஏதாச்சும் கம்ப்ளைண்ட் பண்ணிக்கிங்களா அவங்களோட சிஸ்டம் பற்றி, அந்த மாதிரி விஷயங்கள் இந்த இடத்துல சம்மரி. நான் ஃபர்ஸ்ட் டைம் இருக்கிறதால இதில் எதுவுமே காட்டாது. ஓகே, சரி, நீங்கள் ஒரு டொமைனை ரெஜிஸ்டர் பண்ணீங்கன்னு சொன்னால் ஒரு டொமைன் பர்ச்சேஸ் பண்ணிக்கிங்க. இப்போ அதை ரெஜிஸ்டர் பண்ண போகிறீங்க. லெட்ஸ் ஏன்னா இதான் நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ண டொமைன், இதைத்தான் நீங்கள் கொடுக்கணும். சரியா, கொடுத்து ரெஜிஸ்டர் பண்ணீங்கன்னு சொன்னால் அந்த டொமைன் வந்துட்டு செக் பண்ண முடிக்காங்க. சரி, இந்த டொமைன் இல்லை அதனால ரெஜிஸ்டர் பண்ண விடாது. ஓகே, நீங்கள் டொமைனை வேண்டினா நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணிவிட்டு திரும்ப அந்த பேஜுக்கு வரும். கண்டினியூ கொடுத்தீங்கன்னா அது நார்மலாக ரெஜிஸ்டர் ஆகிறதுக்கு ஒரு 2 to 3 days இருக்கும். ரெஜிஸ்டர் ஆனதுக்கு ஒரு வெப்சைட்டை நீங்கள் நார்மலாக அடித்து பார்த்தீங்கன்னா அந்த டொமைன் ஒர்க் பண்ண ரெஜிஸ்டர் பண்ண படிச்சுன்னா இந்த இடத்துல நீங்கள் www.nafresh.com அடித்தா இது உங்களுக்கு காட்டுப்படும். வெப்சைட் இல்லை தானே, நல்லா எரர் காட்டு. ஓகே, இப்போ நான் நீங்கள் டொமைன் ரெஜிஸ்டர் பண்ணுற அவ்வளோதான். ரெஜிஸ்டர் பண்ணி பிங் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணீங்கன்னா இந்த இடத்துல உங்களோட டொமைன் அட்ரஸ் உங்களோட ஸ்டேட்டஸ் என்னென்னு காட்டும். ப்ராசஸிங்கா அல்லது ஆக்டிவ்னா க்ரீன் கலரில் இருக்கும். அந்த மாதிரி இந்த இடத்துல அந்த டொமைன் சம்மந்தமான விஷயங்கள் உங்களுக்கு காட்டுப்படும். ரெஜிஸ்டர் பண்ணுறது அவ்வளோதான். ரெஜிஸ்டர் பண்ணதுக்கு பிறகு உள்ளுக்கு போய் செய்கிற டெக்னிக்கல் வேறு வித்தியாசம். ஓகே, ஞாபகம் வச்சுக்கோங்க. லாகின் பண்ணிவிட்டு இந்த இடத்துல போயிட்டு நீங்கள் என்ன டொமைன் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கீங்களோ அந்த டொமைன் நேம் இந்த இடத்துல டைப் பண்ணணும். டைப் பண்ணிவிட்டு ரெஜிஸ்டர் கொடுத்தீங்களா சரி. ஓகே, ஸோ யாராச்சும் ப்ராடக்ட் ஒர்க் அவங்கள்ட்ட பர்ச்சேஸ் பண்ணியிருந்தா இந்த இடத்துல போய் பார்க்கலாம். அவங்கள்ட்ட எந்த ப்ராடக்ட்டும் நம்ம பர்ச்சேஸ் பண்ணி இல்லையே, அதனால இந்த இடத்துல எல்லாம் 0 உண்டு. அங்கே எதுவுமே ஹாட்டாது. இல்லை புதுசாக எதுவும் ஆர்டர் பண்ணணுமா அந்த இடத்துல போகலாம். நார்மலாக ஆன்லைனில் பர்ச்சேஸ் பண்ணுற மெத்தட் தான் இந்த டொமைனை பர்ச்சேஸ் பண்ணுறது. இந்த பர்ச்சேஸ் பண்ணி எடுத்துட்டோம்னு சொன்னால் அதை கனெக்ட் பண்ணுறது தான் கொஞ்சம் டெக்னிக்கல் நாலேஜ் நம்மளுக்கு தேவைப்படும். ஓகே ஓகே, இப்போ இதுவரையிலும் பார்த்ததில் எதுவும் கேட்க வேண்டியிருக்கா பிள்ளைகள்? குயிக்காக ரிப்ளை பண்ணுங்க. பார்த்த விஷயங்களே எதுவும் கேட்க வேண்டியிருக்கா?
எல்லாம் கிளியரா? இப்போ நம்ம பார்த்தது ஜஸ்ட் ஒரு தியரிட்டிக்கல் செக்ஷன் மாதிரி தான். இப்போ செலக்ட் பண்ணுற விடயங்கள் இப்போ நான் உங்களுக்கு எப்படி செலக்ட் பண்ணுற ஒரு டொமைன்னு சொன்னேன். ஸோ திஸ் இஸ் த வே. முதலாவது இந்த டொமைன்ல என்னென்ன விஷயங்கள் தாராங்க, இதில் மட்டும் போய் பார்க்க தேவையில்லை. மற்ற ஹோஸ்டிங்கரில் போய் பார்க்கலாம். ஹோஸ்டிங்கர்னு சொல்லி ஒரு ஹோஸ்டிங் வெப்சைட் உண்டு. இது ஸ்ரீலங்காவில் ஃபாரினர். இவங்ககிட்ட நீங்கள் போய் ரெஜிஸ்டர் பண்ணலாம். டொமைனை பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு உங்களோட ஃபர்ஸ்ட் பிளானை செலக்ட் பண்ணலாம். மந்த்துக்கு $1 கிட்டத்தட்ட $1 கிட்டத்தட்ட 200 ரூபா மாதிரி ஆஃபர் போகுது. வழியில் ஃப்ரீ எஸ்எஸ்எல் தராங்க இந்த போட்டிருக்கு. ஸோ இது எதுக்கு சப்போர்ட் ஆகுது? இது இல்லாமல் அவங்களோட ஒர்க் பண்ணுது பாருங்க. என்ன தராங்க? $1 கட்டலாம். பட் இதில் என்னென்ன விஷயங்கள் இருக்கு? சரி, அவங்களே விட பெட்டராக தான் இது இருக்கு எப்படி பார்த்தாலும். பட் 200 ரூபா வந்து இவங்கடையில் பார்க்கலாம். 200 ரூபாய்க்கு என்ன கிடைக்கும்னு பாருங்க. மந்த்துக்கு 200 ரூபாயில இந்த போல விஷயங்களும் கிடைக்கும். இப்படி நீங்க என்ன செய்யணும்? நான் அனுப்பிக்கிற வெப்சைட்ல ஒவ்வொன்றா போய் செக் பண்ணுங்க, எது பெட்டர்னு பாருங்க. அது கூட பர்ச்சேஸ் பண்ணீங்களா? நம்ம பெரிய அளவு வித்தியாசம் பொருளையே ஸ்ரீலங்கால மேக்சிமம் 2-3 கம்பேர் பண்ணக்குள்ள ஒரு 200 400 500 தான் வருஷத்துக்கு டோட்டல் பேமெண்ட் பார்த்தீங்கன்னு இவங்களுக்கு அவங்களுக்கு ஒரு 200 400 தான் வித்தியாசம் இருக்கு. மற்றபடி அதில் அவங்க தார விஷயங்கள் ஆல்மோஸ்ட் ஈக்குவலாக தான் இருக்கு. இது மந்த்துக்கு எவ்வளோ பே பண்ணணும்? $2.5. ஓகே, கிட்டத்தட்ட $2.6. பட் என்னென்ன தாராங்க அதில்னு சொன்னால் 100 வெப்சைட் இதில் இதெல்லாம் இவங்கள்ட்ட ஒன்று தான். இதில் இந்த பர்ச்சேஸ் எடுத்தீங்கன்னா 100 வெப்சைட், எஸ்எஸ்டிபி ஸ்டோரேஜ் 20 மந்த்லி விசிட் 25,000 பேர் வரை. அன்னைக்கு அந்த ஜிபின்னு போட்ட பேண்ட் வித் சொல்லி கேஸ் உண்டு. இதையும் அதுக்குள்ள கன்வே பண்ணணும். ஃப்ரீ இமெயில் இருக்கு இதில், அன்லிமிட்டட் இமெயில் நினைக்கிறேன் நான் இதில் 100. ஓகே, ஸோ இப்படி நிறைய விஷயம் இதில் தந்திருக்கேன். இப்படியும் உங்களுக்கு நான் அனுப்புன 10 வெப்சைட்டையும் விசிட் பண்ணி ஓண்டா செக் பண்ணுங்க. இந்த ஹோஸ்டிங் போனால் என்ன செய்யலாம். ஸோ இது யூஎஸ்ல இது, ஸ்ரீலங்காவில் உள்ளது. ஸோ எதுக்கு போகிறதுக்கு முன்னாலேயும் கட்டாயம் நீங்கள் எதில் பர்ச்சேஸ் பண்ண போகிறீங்களோ அவங்க கடையில் லாகின் பண்ணிடுங்க. ஓகே, இப்போ நான் வேறையில் ஒரு டொமைனை நான் ரெஜிஸ்டர் பண்ண போகிறேன் வச்சுக்கோங்க. டொமைன் சர்ச்சுக்கு போகிறேன். நான் அக்கௌண்ட் கிரியேட் பண்ணிட்டேன் தானே. நான் அந்த டொமைனை ரெஜிஸ்டர் பண்ண போகிறேன். லெட்ஸ் இன் பிளேஸ். ஓகே, அடிச்சுட்டு I want Langhouse to register a new domain for me கொடுக்குறேன். சரி, இந்த டொமைன் வந்துட்டு பர்ச்சேஸ் பண்ணலாம். அவைலபிளாக இருக்குது. nafresh.com இருக்குது. இப்போ என்ன செய்யணும்? இருந்தால் இடத்துக்கு செலக்ட் பண்ணணும். செலக்ட் பண்ணிட்டு இதில் ப்ரைஸ் டீட்டெயில்ஸ் போட்டிக்கிறாங்க. வருஷத்துக்கு நீங்கள் எடுக்கணும்னு சொன்னால் 1,700 ரூபா பே பண்ண மாட்டீங்க ஸ்டார்டிங்கில். கண்டினியூ கொடுங்க. இதை நார்மலாக இப்போ நம்ம 1,700 ரூபா பே பண்ணினா அந்த டொமைன் நேமை மட்டும் நம்ம எடுக்கலாம். ஓகே, அது தவிர எக்ஸ்ட்ரா சில விஷயங்கள் டிஎன்எஸ் மேனேஜ்மெண்ட், டொமைன் நேம் சர்வீஸ் சொல்கிற விஷயம். அடுத்தது ஐடி ப்ரொடெக்ஷன். கொஞ்சம் செக்யூராக நம்மளோட வெப்சைட் நம்மளுக்கு டொமைனை செக்யூர் பண்ணுறதுக்கான ஆனுவல் பேமெண்ட் இல்லை எக்ஸ்ட்ரா. இது 2 ஃபீச்சர்ஸும் உங்களுக்கு தேவை. டொமைன் நேமை சர்வ் பண்ணுறது, அதுக்குரிய செக்யூரை அவங்களே மேனேஜ் பண்ணணும் நீங்கள் விரும்பினீங்கன்னா இது 2மே ஆக்டிவ் பண்ணணும். ஸோ இதுக்குரிய பேமெண்ட் கொடுக்க மாட்டீங்க. தேவையில்லை. ஓகே, ஸோ நம்மள சென்சிபிளான விஷயம் இல்லை. நம்ம சும்மா நார்மலாக தான் ரன் பண்ணி. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் கூகுள் AdSenseல ஏர்ன் பண்ணுறதுக்கான தான் வெப்சைட்டை ரன் பண்ண போகிறீங்க. உங்களோட டேட்டாபேஸ் கனெக்ஷன் எதுவுமே இல்லை தானே. அப்போ நம்ம ரொம்ப ஒரி பண்ண தேவையில்லை. நம்மள ஜஸ்ட் இன்டர்ஃபேஸ் தான் இருக்க போகுது. பேக் அண்ட் சைட் எதுவுமே இருக்க போகல. நம்ம பெருசாக மண்டே குழப்பம் போகிறோம். ஸோ இது நம்மளுக்கு தேவைப்படாது. தேவைன்னா நீங்கள் இருக்கலாம். என்னது சொல்லிக்காங்கன்னா நம்ம இன்னும் ஹோஸ்டிங்கை செலக்ட் பண்ணல. இதை தான் எடுத்துருக்கிறோம். இப்போ அவங்கடையில போய் லங்கன் ஹோஸ்ட்டுக்கு போயிட்டு nafresh.com டொமைனை மட்டும் பர்ச்சேஸ் பண்ணிக்கிறோம். அந்த டொமைனை ரெஜிஸ்டர் பண்ணதுக்கு ஹோஸ்டிங் பிளான் என்ன யூஸ் பண்ண போறீங்க அப்படின்னு சொல்லி கேட்காங்க. ஸோ அது தேவைண்டா அதை நீங்கள் செலக்ட் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்டார்டர் பிளான் தேவைண்டா அதை செலக்ட் பண்ணுங்க. எக்ஸ்ட்ரா பிளான் தேவைன்னு சொன்னால் இதை எடுங்க. பர்சனல் பிளான்,
அடுத்தது ஸ்மால் பிஸ்னஸ் பிளான், ப்ரொஃபஷனல் பிளான் நிறைய இருக்கு. நிறைய வச்சுக்கிறாங்க அவங்க. உங்களுக்கு எது தேவையோ, ஃபார் எக்ஸாம்பிள் இதுன்னு சொன்னால் இதை செலக்ட் பண்ணிட்டு கண்டினியூ கொடுங்க. இப்போ அவங்களில் நீங்கள் கரண்ட்லி அவுட் ஆஃப் அந்த பிளான் வந்து அவுட் ஆஃப் ஸ்டாக்னு சொல்கிறாங்க, ட்ரை லேட்டர்னு சொல்லப்படுது. சரி, ஓகே, நீங்கள் அதை ட்ரை பண்ணி பாருங்க. ஓகே, இப்போ நான் டொமைனை ரெஜிஸ்டர் பண்ண போகிறேன். இல்லை நேம் சர்வர், இது ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க. நார்மலாக நீங்கள் எங்கே பர்ச்சேஸ் பண்ணாலும் இந்த நேம் சர்வர் தான் பெறப்போகுது. ஓகே, இப்போ டிஃபால்ட் அவங்க தருவாங்க. இல்லை நீங்கள் வேறு இடத்துல பர்ச்சேஸ் பண்ணினீங்கன்னு சொன்னால் டொமைனை, அதுக்கு என்ன நேம் சர்வரை யூஸ் பண்ணணும், உங்களோட டொமைன் நேம் என்ன, அதில் என்னென்ன ஃபீச்சர்ஸ் இருக்குது, ஆனுவல் பேமெண்ட், இது எல்லா விஷயங்களும் உங்களுக்கு இமெயில் பண்ணப்படும் பர்ச்சேஸ் பண்ணதுக்கப்புறம். அதில் நேம் சர்வர் 1 என்ன, நேம் சர்வர் 2 என்னன்னு சொல்லப்பட்டிருக்கும். ஓகே, அதில் நீங்கள் அதை பாதியில் போடலாம். பட் டிஃபால்ட்டாக என்ன நேம் சர்வர் 1.domainname.com அந்த விஷயத்தை தான் டிஃபால்ட்டாக போட்டு வச்சுக்கொள்ளுங்க. கிளிக் கண்டினியூ. சரி, நம்ம ரெஜிஸ்டர் பண்ணிட்டோம். கண்டினியூ ஷாப்பிங் செக் அவுட். நீங்கள் பே பண்ண போகிறீங்கன்னு சொன்னால் சரி, அட்ரஸ் இதெல்லாம் அடிச்சாங்க. எப்படி பே பண்ண போகிறீங்க, கிரெடிட் கார்டில் பே பண்ண போகிறீங்களா, பேங்க்கில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ண போகிறீங்களாங்கிறத கன்ஃபார்ம் பண்ணணும். ஸோ வாட் எவர் பேங்க் ட்ரான்ஸ்ஃபர் வாட் எவர் கோட கம்ப்ளீட். இப்போ நம்ம செஞ்ச விஷயம், நீங்கள் ஆன்லைனில் பர்ச்சேஸ் பண்ணுற ஒரு ப்ராடக்ட்டை நீங்கள் ஆன்லைனில் பர்ச்சேஸ் பண்ணுற மாதிரி தான் இது. ஸோ இதான் நம்மளோட பில். நான் இன்னும் பே பண்ணல. ஸோ இமீடியட்டாக எனக்கு ஒரு இமெயில் வந்துருக்கும். இந்த இமெயில் நான் என்ன இமெயிலை கொடுத்தேன்னா first.acm கொடுத்தேன். அதுக்கு இந்த பில் வந்திருக்கும். நான் என்ன செய்ய நினைச்சேன்னா, அவங்களோட பேங்க் அக்கௌண்ட் இருக்கும், அதுக்கு பே பண்ணிவிட்டு அந்த ரிசிப்ட் அவங்களுக்கு திரும்ப இமெயில் பண்ணிவிட்டு கால் பண்ணி சொன்னேன், ஆக்டிவாக இந்த இது வந்துட்டு ஆக்டிவாக இருக்கும், டவுன்லோட் பண்ணி வச்சுக்கொள்ளணும். ஸோ வேறு பேமெண்ட் ஆப்ஷனை யூஸ் பண்ண போகிறீங்களா இருந்தால், கிரெடிட் கார்டில் பே பண்ண போகிறீங்களா இருந்தால், திரும்ப போயிட்டு நம்ம என்ன பாருங்க, கிரெடிட் கார்டு ஒரு டெபிட் கார்டை செலக்ட் பண்ணி ஈஸி கேஸ் காகில்ஸ் பேங்க் எங்கே வந்தாலும் பே பண்ணலாம். பே பண்ணிட்டு ரெஃபரன்ஸ் நம்பர் அவங்களுக்கு கொடுத்தோம்னா சரி. டொமைனை பர்ச்சேஸ் பண்ணுற விஷயங்கள் இவ்வளோ தான். ஓகே, ஸோ நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணதுக்கப்புறம் டொமைனை நான் கனெக்ட் பண்ணுறதை உங்களுக்கு சொல்லியிருந்தேன், எப்படி கனெக்ட் பண்ணணும்னு சொல்லி. லாக் அவுட் பண்ணலை. ஸோ நான் ஓகே, வேறு எதுவும் கேட்க வேண்டிய பிள்ளைகள் இல்லை? மற்றவங்க ஆன்சர் பண்ணுங்க. எதுவும் கேட்க வேண்டியிருந்தா என்ன இமீடியட்டாக சொல்லுங்க, இதுமாரி கேள்வி அனுப்பு. ஸோ இப்போ உங்களால் எல்லாரும் சொல்லுங்க, இப்போ உங்களால் ஒரு டொமைனை பர்ச்சேஸ் பண்ண இயலுமா போனா இன்னொரு ஆள் ஹெல்ப் இல்லாமல்? நார்மலாக இந்த வேலையை பார்க்குறதுக்கு இந்த டொமைனை பர்ச்சேஸ் பண்ணி அது உங்களோட ஹோஸ்டிங்கோட, இப்போ நான் கனெக்ட் பண்ணி காட்டினேனே, டொமைனை டைப் பண்ணிட்டு ரெஜிஸ்டர் கொடுத்தா அது கனெக்ட் ஆகிடும். அது கனெக்ட் ஆகி இந்த ஆக்டிவ் ஆகிறதுக்கு ஒரு 1 or 2 days எடுக்கும். வேறு ஒன்றும் இல்லை, எரர்ண்டா உங்களுக்கு அவ்வளோ எரர் காட்டும். ஓகே, இந்த வேலையை செய்யறதுக்கு இன்னும் 1000 எடுப்பாங்க. ஜஸ்ட் நீங்கள் வெளியில் இந்த வெப் டெவலப்மெண்ட் செய்கிறவங்ககிட்ட ஒரு இந்த வெப்சைட்டுக்கு ஒரு டொமைன் எடுத்தாங்க, அதை ரெஜிஸ்டர் பண்ணித்தாங்க, ஹோஸ்ட் பண்ணி செஞ்சுதாங்கன்னு சொன்னால் ஒன்றும் இல்லை. பார்த்தீங்களா, அந்த வெப்சைட்டு போயிட்டு பே பண்ணுறது, பே பண்ணுறதுல அவங்களோட வேலை வேறையா, அதுக்கு அவங்க அந்த வேலையை ஒரு ½ வேலை இவ்வளோ செய்கிறதுக்குன்னு வேறையா 1000 எடுப்பாங்க. சில கம்பெனிஸ் கூட எடுக்கும். ஓகே, சொல்லி இந்த விஷயம் எல்லாருக்கும் தெரியாது. வெப்சைட்டை டெவலப் இப்போ ஐடி படிக்கிற பிள்ளைகள்ட்ட போய், ஐடி டிகிரி படிக்கிற பிள்ளைகள்ட்ட போய் சில பிள்ளைகள்ட்ட கேளுங்க, எப்படி டொமைன் ரெஜிஸ்டர் பண்ணுற, ஹோஸ்டிங் எப்படி செய்யறது, எப்படி மேனேஜ் பண்ணுறது தெரியும். அந்த பிள்ளைகளுக்கு தெரியும், அந்த நாலேஜ் இருக்க மாட்டேன். ஏன்னா அவங்க இந்த விஷயம் படிக்கிற இல்லையே, அந்த சப்ஜெக்ட்ல இருக்கிற கோடிங் சம்மந்தப்பட்ட விஷயங்களை மட்டும்தான் படிப்பாங்க. ஓகே, ஸோ இது ஒரு கஷ்டம் இல்லை, ஜஸ்ட் ஒரு ஆன்லைன் பர்ச்சேஸ் பண்ணுற மாதிரி தான் நம்ம இந்த ஹோஸ்டிங் பிளானை பர்ச்சேஸ் பண்ணுறதும், அது கூட டொமைன் தேவையான டொமைனை பர்ச்சேஸ் பண்ணுறது. வெயிட் பண்ணுங்க.
ஓகேயா? டவுட்ஸ் ஏதும் இருக்கா? கேட்க வேண்டிய விஷயங்கள்? ஏதும் இருந்தா கேளுங்க. ஒன்றும் இல்லை. ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் நான் யூஸ் பண்ணுற ஒரு அக்கௌண்ட்டை நான் உங்களுக்கு யூஸ் பண்ணி காட்டுறேன். லாகின் பண்ணிட்டு நாங்கள் வளமையாக யூஸ் பண்ணுறது. சரி, இதில் நான் ஆல்ரெடி பர்ச்சேஸ் பண்ணி ஒன்று ரன் பண்ணிக்கிருக்கேன். நாங்கள் திரும்ப ஒன்னோட ரெஜிஸ்டர் பண்ண சொன்னா திரும்ப அதில் பேர் அடிச்சுட்டு லாகின் பண்ண வர ஃபர்ஸ்ட் விண்டோ இதுதான். எந்த டொமைன் ரெஜிஸ்டர் பண்ண போறீங்களோ இவ்வளோ டைப் பண்ணிட்டு ரெஜிஸ்டர்னு கொடுத்தீங்கன்னா சரி. ஆக்டிவ் ஆகிறதுக்கு சம்டைம்ஸ் 3 to 4 days எடுக்கும். அது 2 to 3 working days எடுக்கும். ஏதாவது ஆட்டோமேட்டிக்காக சரிலையே ஒரு ஆள் அந்த அந்த டொமைன் அல்லது அந்த ஹோஸ்டிங் பிளானில் ஒர்க் பண்ணுற ஒரு ஆள் செக் பண்ணி தானே அது ஆக்டிவான்னு வரும். ஓகே, இப்போ நான் ஆல்ரெடி பாருங்க இந்த வெப்சைட்டை நாங்கள் மேனேஜ் பண்ணிட்டு இருக்கோம். அதுக்கு யூஸ் பண்ணுற ஹோஸ்டிங் பிளான் வந்து ஸ்மால் பிஸ்னஸ் பிளான். வெப்சைட் அட்ரஸ் தான் இருக்குது. இதான் நான் ஆல்ரெடி ரெஜிஸ்டர் பண்ணி வச்சிருக்கிறேன். இப்போ இதில் போயிட்டு விவோல் கொடுத்தீங்கன்னு சொன்னேன். நான் இதுக்கு 2300 பே பண்ணிக்கிறேன். 7ஆம் மாதம் வார இந்த வருஷம் 7ஆம் மாதம் 25ஆம் தேதி திரும்ப ரினியூ பண்ணணும். 1 year முடிஞ்சிடும். இதில் ஸோ ஆக்டிவில் ஒரே ஒரு கனெக்ஷன் தான் இருக்கு. ஓகே, இப்போ நான் ஆக்டிவாக கிளிக் பண்ணிட்டு சொன்னேன் பாருங்க, இந்த பிஸ்னஸ் பிளான் சம்மந்தமான விஷயங்கள் இந்த இடத்துல பார்க்கலாம். இதில் இந்த பிளான் யூசர் நேம் பாஸ்வேர்ட் விஷயங்கள் இந்த இடத்துல இருக்கும். சொன்னாரு லாகின். இந்த சி பேனல் தான் ஆக முக்கியம். இந்த சி பேனல் கிடைக்காட்டி அந்த ஹோஸ்டிங்கு நீங்கள் போகாதீங்க. ஏன்னா சி பேனல் இருக்குண்டா உங்களோட கண்ட்ரோலில் இருக்கின்ற அர்த்தம் உங்களோட வெப்சைட். ஓகே, சி பேனலை கிளிக் பண்ணீங்கன்னு சொன்னால் நீங்கள் எந்த ஹோஸ்டிங்கு போனாலும் இந்த சி பிளான் எடுக்கலாம். இதில் இருக்கும் இதான் உங்களோட டோட்டல் ஃபுல் கண்ட்ரோல். இதில் எல்லாம் உங்களுக்கு யூஸ் பண்ண வேண்டி வராது. நம்ம நாளைக்கு ஃபைல் மேனேஜரை மட்டும் யூஸ் பண்ணிக்கொள்ளலாம். அடுத்த இமெயில் தவிர இமெயிலை க்ரியேட் பண்ணிக்கொள்ளலாம். நான் உங்களை செஞ்சு காட்டுவேன் அடுத்தடுத்ததில். இதில் பாருங்க, கரண்ட் யூசர் நேம், அடுத்தது டொமைன் நேம். இதுக்கு நான் எஸ்எஸ்எல் சர்டிஃபிகேட் வாங்கியிருக்கேன். அடுத்தது எனக்கு ஒரு ஷேர்ட் ஐபி அட்ரஸ் தான் தெரியாங்க. எனக்கு தனி ஐபி அட்ரஸ் தெரியல, ஷேர்ட் ஐபி அட்ரஸ். இந்த ஐபி அட்ரஸுக்கு தான் எனக்கு இந்த அட்ரஸை தான் தெரிகிறாங்க. இதே அட்ரஸை வேறு ஆக்களுக்கு அவங்க ஷேர் பண்ணி கொடுத்துருப்பாங்க. அதை வேறு டெக்னிக் யூஸ் பண்ணணும் அது தேவையில்லை. இந்த ஐபி அட்ரஸுக்கு பதிலாக தான் இந்த பேரை நம்ம வேண்டுறோம். இந்த அட்ரஸ் எல்லாரும் ஞாபகம் வச்சுக்கொள்ள. அது இந்த வெப்சைட் deck2000.lkக்கு போய் நீங்கள் யூஸ் பண்ணணும்னு சொன்னால் இந்த அட்ரஸ் ஒவ்வொரு மணி டைப் பண்ணி நிற்கல. அது 104.223 இப்படி வச்சுக்கல. என்ன நிறைய வெப் அட்ரஸ் இருக்கு. இது பேராக கொடுத்தா தான் ஞாபகம் இருக்குங்கிறதுனால தான் இந்த டொமைனை பர்ச்சேஸ் பண்ணுறோம். ஓகே, அடுத்த ஐடன் டொமைன்ஸ் ஒரே ஒரு டொமைன் தான் இது வரைக்கும் நான் எட் பண்ணியிருக்கிறேன் நான் எக்ஸ்ட்ராவா. அண்ட் பேண்ட்வித் பாருங்க, எனக்கு 20 GB பேண்ட்வித் தந்திருக்காங்க. இந்த மாதம் ஸ்டார்ட் பண்ணதுலேருந்து இன்றைக்கு வரைக்கும் எத்தனை பேர் இந்த வெப்சைட்டை விசிட் பண்ணியிருக்கிறாங்களோ அதை பொறுத்து 1.5 கிட்டத்தட்ட முடிஞ்சிருக்கு இன்றைக்கு இந்த டைம் வரைக்கும். ஓகே, எனக்கு 200 இமெயில் கிரியேட் பண்ணுறதுக்கு பெர்மிஷன் தந்திருக்காங்க. 10 இமெயில் ஆல்ரெடி கிரியேட் பண்ணிட்டோம். அதாவது இந்த இமெயில் எப்படி வரும்னா nafris@tech247.lk. நம்மள உங்களுக்கு இமெயில் அனுப்பியிருப்பாங்க info@tech247.lk. ஸோ இந்த இது கூட கிரியேட் பண்ணுறது நம்மளுக்கு ஓன் இமெயில் ஒன்று இருக்கு. ஓகே, அந்த இமெயிலை நார்மலாக ஜிமெயிலில் போயிட்டோ வேறு மெயிலில் போயிட்டோ நீங்கள் யூஸ் பண்ண இயலாது. அந்த லாகின் பண்ண இயலாது. அதை யூஸ் பண்ணுறதுக்கு அவுட்லுக்கை தான் யூஸ் பண்ணணும். ஓகே, அவுட்லுக் யூஸ் பண்ண நான் முடிக்கக்குள்ள அவுட்லுக் எப்படி கனெக்ட் பண்ணுறதுக்கு எப்படி கன்ஃபியூ ஆகுங்கிறத சொல்லித்தரேன் நான் உங்களுக்கு. அடுத்தது டிக்ஸ் யூசேஜ். எனக்கு 5 GB இடம் தந்தியாங்க. மொத்தமாக இது வரைக்கும் 13 MB ஃபைல் தான் எந்த வெப்சைட்டுக்குள்ளே நான் அப்லோட் பண்ணி வச்சிருக்கிறேன். அதே மாதிரி டேட்டா பேஸுக்கு 5 GB இடம் தந்திக்கிறாங்க. இவ்வளோ யூஸ் பண்ணியிருக்கேன். அதாவது நான் ஒரு டைனமிக் வெப்சைட்டு வந்து ரன் பண்ணிட்டு இருக்கிறது. சப்டொமைன் இண்டையில் 500 சப்டொமைன் நான் கிரியேட் பண்ணலாம். இந்த ஹோஸ்டிங் பிளானுக்குள்ள 500 சப்டொமைனை நான் கிரியேட் பண்ணலாம். ஸோ ஒன்றே தான் இது வரைக்கும் யூஸ் பண்ணிட்டு இருக்கிறேன். 2 டேட்டாபேஸ் 25 டேட்டாபேஸ் கிரியேட் பண்ணலாம். ஒரே ஒரு டேட்டாபேஸ் தான், சாரி இது வரைக்கும் 2 டேட்டாபேஸ் கிரியேட் பண்ணியிருக்கிறேன். அடுத்தது FTP அக்கௌண்ட் வந்து 25 கிரியேட் பண்ணலாம். என்ற இதில் நான் 1 கிரியேட் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த விஷயங்கள் இதில் நம்ம பார்க்கலாம். ஓகே, இதை தவிர இருக்கிற விஷயங்கள் எல்லாம் நம்மளுக்கு தேவைப்படாது. தேவையானது மட்டும் நான் தேவையான டைம்ல உங்களுக்கு சொல்லி தரேன்.
ஓகே சொன்னா FTP அக்கௌண்ட் ஆல்ரெடி கிரியேட் பண்ணிக்கொண்டு இன்னொன்று கிரியேட் பண்ணணும்னு சொன்னேன். அதாவது ஃபைல்ஸ் இல்லாத கிரியேட் பண்றதுக்கு ஜஸ்ட் இதை கிளிக் பண்ணுங்க. ஸோ ஆல்ரெடி அடுத்த FTP அக்கௌண்ட்டுக்குரிய லாகின் நேமை நீங்க கொடுக்கலாம். தேவையான லாகின் நேம், பாஸ்வேர்ட் கொடுத்துட்டு கிரியேட் அக்கௌண்ட் கொடுத்தீங்கன்னா ஆல்ரெடி ஒரு அக்கௌண்ட்டை கிரியேட் பண்ணி வச்சிருக்கேன். இன்னொன்று கிரியேட் பண்ணி அதை தவிர வேற ஒரு யூஸரை கொடுக்கலாம். அடுத்தது பேக்கப். உங்களோட வெப்பேஜ் பெண்டே நான் பேக்கப் எடுக்கணும்னு சொன்னா ஆன்லைன்ல இந்த பேக்கப் ஆன்லைன் எடுத்து வச்சுக்கொள்றேன். நம்ம கிளவுட்ல ஏதாச்சும் இந்த வெப்சைட் இந்த மெஷின்ல பிரச்சனை எல்லா ஃபைல் அழிஞ்சிட்டு திரும்ப நம்ம இதுக்கு மெஷினுக்கு இதுக்கு லாகின் பண்ணிட்டு நம்மளோட அக்கௌண்ட்டுக்கு லாகின் பண்ணிட்டு பேக்கப்பை திரும்ப எடுத்து யூஸ் பண்ணலாம். ஆல்ரெடி இருக்கிற பேக்கப்பை டவுன்லோட் பண்றது இன்னைக்கு அப்லோட் பண்றது ரெஸ்ட் ஆஃப் இது SQL இது நம்மளோட இது வெப்சைட்ல பேஜஸ், இது வெப் பேஜஸ், இது டேட்டாபேஸ் பேஜஸ். இதெல்லாம் உங்களுக்கு தேவைப்படாது. வெப் பேஜஸ் தானே இது உங்களுக்கு தேவைப்படும். அடுத்த விஷயம் இந்த ஃபைல் மேனேஜர் தான் மெயின். என்னோட ஃபைல் அப்லோட் பண்ணுற விஷயங்கள் சம்பந்தமான விஷயங்கள் அதனால அதில் சொல்றேன் நான். அடுத்தது இது வந்து டேட்டா பேஸோட சம்மந்தப்பட்ட அந்த கீழுக்கு நீங்க பார்க்குறது. சாரி நினைக்கிறது உங்களுக்கு டேட்டா பேஸ்ல அதெல்லாம் நீங்க அதை பத்தி யோசிக்க தேவையில்லை. உங்களோட டேட்டா பேஸை பேக்கப் எடுக்கணும், இல்லாட்டி ஆல்ரெடி பேக்கப் எடுத்து அதை திரும்ப உங்களோட மெஷினுக்கு டவுன்லோட் பண்ணணும். அதுக்கு உங்களை யூஸ் பண்ணிக்கொள்ளலாம். சரி இது புதுசா ஒன்று பர்ச்சேஸ் பண்ண போறீங்க, ஒரு நியூ டொமைனை ரெஜிஸ்டர் பண்ண போறீங்க, அந்த இடத்துலையும் பார்க்கலாம். ஓகே இது அப்கிரேட் டவுன்கிரேட்ங்கிறது ஆல்ரெடி நீங்கள் ஒரு ஹோஸ்டிங் பிளான் ஒன்று எடுத்துருப்பீங்க. அந்த ஹோஸ்டிங் பிளான் உங்களுக்கு தேவையில்லை, அதை டவுன்கிரேட் பண்ண போறீங்க. அதோட ஈஸியான குறைஞ்ச பேக்கேஜ் எடுக்க போறீங்க அல்லது அதோட விலை கூடின பேக்கேஜ் எடுக்க போறீங்கன்னா இந்த இடத்துக்கு போகலாம். இதை கிளிக் பண்ணி மாற்றலாம். ஜஸ்ட் கிளிக் பண்ணிட்டு சரி நீங்கள் மாற்றலாம். நினைக்கிறது இதுக்கு மாறண்டா, இதுக்கு மாறலாம், இதுக்கு மாறண்டா, ஏதாச்சும் மாறலாம். ஓகே இப்போ இருக்கிறது இந்த பிளான்லாம் இருக்கு. அடுத்த விஷயம் இது அவங்களோட அந்த என்னென்னு சொல்றேன் டேட்டா பேஸ் கிரியேட் பண்றது, அதில் இருக்கிற டேபிள்ஸை பார்க்கறது. இதை கிளிக் பண்ணீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக கொண்டு போகும். இது டேட்டா பேஸ் சம்பந்தமான விஷயங்கள். இந்த டேட்டா பேஸை கிரியேட் பண்ணணும். வெப்சைட் டைனமிக் பேஜை கிரியேட் பண்ணுவீங்களா இருந்தால் கட்டாயமாக டேட்டா பேஸை கிரியேட் பண்ணணும். ஸோ அந்த டேட்டா பேஸை நீங்கள் இந்த இடத்துல இருந்து கிரியேட் பண்ணிட்டு போகலாம். தேவைன்னு சொன்னால் இது உங்களுக்கு தேவைப்படாது, கன்ஃபியூஸ் பண்ண தேவையில்லை. நீங்கள் இதை இப்போ எடன் டொமைன்ஸ் உண்டு. எக்ஸ்ட்ரா ஒரு டொமைன் ஒன்று பர்ச்சேஸ் பண்ணிக்கங்க. அதை இதுக்குள்ள நீங்கள் எட் பண்ணணுமா இருந்தால் அந்த விஷயங்கள் அதோட சம்மந்தப்பட்ட விஷயங்கள் சப் டொமைன் எட் பண்ணுற விஷயம் ஒரு எல்ஸ் எடன் டொமைன்ஸ். நான் பாருங்க உங்களோட டொமைன் நேம் ஒருத்த கொடுக்குறது இது உங்களோட மெயின் டொமைன். ஸோ இப்போ நான் புதுசாக அவங்களுக்கு பர்ச்சேஸ் பண்ணி இப்போ இந்த சப் டொமைன் எப்படி வரணும்னு விரும்புகிறேன்னா ஃபார் எக்ஸாம்பிள் நான் navfresh.tech247.lk ஆல்ரெடி சப் டொமைன் இந்த இடத்துல வந்துருக்கு பாருங்க. இந்த மெயின் டொமைன் இருக்கு. இந்த இடத்துல நான் இந்த மாதிரி கொடுத்துடலாம். கொடுத்துட்டு கிரியேட் பண்ண சொன்னா அது ஆட்டோமேட்டிக்கா www.navfresh.tech247.lkங்கிற சப்டொமைன் ஆட்டோமேட்டிக்கா கிரியேட் அந்த இடத்துல கொடுத்தா. பட் நீங்க அங்க பர்ச்சேஸ் பண்ணிக்கன்னு ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க. அடுத்தது இமெயில் அக்கௌண்ட். ஓகே இந்த இமெயில் அக்கௌண்ட் சம்பந்தமான இமெயில் எப்படி கிரியேட் பண்ற ஆட்களுக்கு அவங்களுக்கு யூசர் நேம் பாஸ்வேர்ட் கிரியேட் பண்றது, ஃபைல் அப்லோட் பண்றது, அந்த விஷயங்களை அடுத்த கிளாஸ்ல பார்ப்போம். ஓகே இது என்னன்னு சொல்றது உங்களோட இந்த மெட்ரிக்ஸ்ங்கிற ஏரியா வந்துட்டு உங்களோட வெப்சைட்டோட சம்மந்தப்பட்ட ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் சம்மந்தமான விஷயங்கள், எத்தனை வந்திக்காங்க, என்னென்ன ஐபி அட்ரஸ்ல இருந்து வந்திக்காங்க, பேண்ட் வித் என்ன, அந்த மாதிரி விஷயங்களை பார்க்கறதுக்கு இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கு. சரி எந்தெந்த பேஜை யார் யார் பார்த்துருக்காங்க, எத்தனை நேரம் பார்வைப்பட்டிருக்கு, என்ன அந்த ஃபைலோட சைஸ் என்ன ஐபி அட்ரஸ்ல இருந்தது பார்வைப்பட்டிருக்கு, எல்லா விஷயமும் இதுல எடுக்கலாம். நிறைய பேஜஸ் இருக்கு. ஸோ இது சும்மா நம்மளுக்கு தேவைப்படாது. ஓகே
அந்த விஷயங்கள் இப்போதைக்கு தேவையில்லை. அடுத்தது வேர்ட்ப்ரெஸோட சம்மந்தப்பட்ட விஷயம். வேர்ட்ப்ரெஸ் இன்ஸ்டால் இப்போ இன்றைக்கு வேர்ட்ப்ரெஸ் ஃப்ரீயாக கிடைக்குமே எங்கிட்ட அந்த பேக்கேஜுக்கு இன்ஸ்டால் பண்ண அனுப்பிச்சுன்னா இதில் வேர்ட்ப்ரெஸ் ஜூமில் இதெல்லாம் வந்துட்டு வெப்சைட்டை க்ரியேட் பண்ணுறதுக்குரிய ஒரு டூல் உண்டு. ஓகே, ஸோ இது நம்மளுக்கு இதெல்லாம் தனித்தனி கான்செப்ட். இந்த ஜூமில் வேர்ட்ப்ரெஸ்ங்கிறதெல்லாம் தனி ஒரு கான்செப்ட், சும்மா ஓவராலாக பார்த்துட்டு போயிடல. ஓகே, ஸோ தேவையான சாஃப்ட்வேர் உங்களுக்கு என்ன தேவைன்னு இதில் எடுத்துகிட்டு நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிட்டு போகலாம். இதெல்லாம் ஃப்ரீயாக நம்மளுக்கு தாராங்க இந்த பேக்கேஜ் கூட. விளங்கிட்டா? இங்கே பேசிக் பேக்கேஜ் வாங்கினா இதில் இருக்கிற சாஃப்ட்வேர் எல்லாம் உங்களுக்கு ஃப்ரீயாக கிடைக்காது, வேறு காசு கொடுத்தா வாண்ட சொல்லுவாங்க. மற்ற விஷயங்கள் அடுத்தடுத்த கிளாஸ்ல உங்களுக்கு சொல்லி முடிக்க நான் 1-2 கிளாஸ்ல கம்ப்ளீட் பண்ணிடுவேன் நான். ஸோ இன்றைக்கு உங்களுக்கு சர்டிஃபிகேட் சம்மந்தமான இன்றைக்கு நாளைக்கு அனுப்புவாங்க. ஸோ நீங்கள் அதை ஃபில்அப் பண்ணுங்க. ஓகே பிள்ளைகள், இப்போ ஏதாச்சும் கேட்க வேண்டியிருக்கா? இது கேட்க வேண்டியிருந்தா கேளுங்க. எல்லாரும் வெப்சைட்டும் சரியா ஒர்க் பண்ணுதா? வெப்சைட் மாற்றி எடுத்துட்டீங்களா? எல்லாரும் கன்வெர்ட் பண்ணி எடுத்துட்டீங்களா? ஸோ ஏன்னா இப்போ உங்களுக்கு தார டிரான்ஸ்கிரிப்டில் இப்போ உங்களுக்கு ஃப்ரீ ஹோஸ்டிங் ஒன்று நான் எடுத்துருவேன். அது இப்போ இப்படி இதில் ஒரிஜினல் அடுக்க இயலாது. ஜஸ்ட் இப்போ உதாரணத்துக்கு நான் frish.com கிரியேட் பண்ணல, பட் ஒரு வெப்சைட் ஒன்று இருக்குது, அதில் ஃப்ரீயாக ஹோஸ்ட் பண்ணலாம். அதில் அட்ரஸ் எடுத்தால் ஒரு அட்ரஸ் வந்து வரும். அந்த அட்ரஸில் உங்களை ஹோஸ்ட் பண்ண சொல்லுவாங்க. ஹோஸ்ட் பண்ணி அந்த லிங்கை கேட்பாங்க. அதை தானே உங்களோட டிரான்ஸ்கிரிப்டில் போட்டு தருவாங்க. இவங்க அந்த ட்ரைனிங் முடிச்ச டைமில் சப்மிட் பண்ண ப்ராஜெக்ட் இந்த லிங்கில் போய் பார்க்கலாம்னு சொல்லி. ஓகே, ஸோ அந்த டைமில் தேவைப்படுறதால தயவு செய்து டிஸ்கஸ் பண்ணி ஏதாச்சும் ஒன்றை செஞ்சு வைங்க. ஓகே, ஸோ எவ்ரி திங் இஸ் ஓகே. எல்லாம் ஓகேன்னு சொன்னால் நான் கிளாஸை வைண்ட் அப் பண்ணுறேன். நான் மாறி டைம் ஆகிட்டு அடுத்த கிளாஸ் எப்போன்னு சொல்லுவேன். 1-2 கிளாஸில் முடிக்கணும். அதில் உங்களுக்கு இதில் ஃபைல் அப்லோட் பண்ணுறது, இமெயில் ஐடி கிரியேட் பண்ணுறது சம்மந்தமான விஷயங்கள் இருக்குது. ப்ராக்டிக்கலாக செஞ்சு காட்டுவேன். அதே மாதிரி எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஹோஸ்டிங், அதுக்குள்ள உங்களோட வெப்சைட்டை மாற்றி எடுக்க பாருங்க. 2 அளவுக்கு சரியான முறைக்கு எல்லாத்தையும் மாற்றி எடுக்க பாருங்க. ஃபைனலாக அன்றைக்கு ஹோஸ்டிங்கை பண்ணுவோம். அவடத்தே செய்வோம். அதுலேயே ஜஸ்ட் ஃபைலை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது மட்டும்தான். அது எப்படி தான் அவடத்தே பார்ப்போம். ஓகே, ஸோ நான் வைண்ட் அப் பண்ணட்டா கிளாஸை. எனக்கு கேட்க வேண்டியிருந்தா கேளுங்க. நீங்கள் இந்த சில டவுட்ஸ் இருக்க பிள்ளைகள் எனக்கு மெசேஜ் பண்ணாதீங்க. எல்லாரும் மெசேஜும் எனக்கு பாறுபடல. நிறைய மெசேஜ் வரதால எல்லாரையும் பாறுபடுது இல்லை. உங்களுக்கு எதுவும் டவுட் இருக்குன்னு கால் பண்ணுங்க. எனக்கு கால் பண்ணா தான் என்னால் ஆன்சர் பண்ண இயலும். அது மாதிரி வாட்ஸ்அப் மெசேஜுக்கு சில நேரங்கள் ஆன்சர் பண்ணப்படுது, சில நேரங்கள் ஆன்சர் பண்ணப்படுது இல்லை. ஓகே, சில மெசேஜ் பண்ணியிருந்தீங்க, அது சம்டைம் பின்னுக்கு போய் கிடக்கிறதால நீ பார்ப்படுது இல்லை. ஓகே, இது டவுட்னு சொன்னால் தயவு செய்து ஓவர் கால் என்னை கால் பண்ணி கன்ஃபார்ம் பண்ணுங்க உங்களோட என்ன இஷ்யூன்னு சொல்லி. இந்த சப்ஜெக்ட் ரிலேட்டடாக இல்லை கொஞ்சம் பேருங்கிறதால எனக்கு இஷ்யூ இல்லை. ஓகே, அப்போ நான் கிளாஸை வைண்ட் அப் பண்ணுறேன் பிள்ளைகள். ஓகே, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஜஸாக்கல்லாஹு ஹைரன்.